திங்களோடு பிறந்தவளும் தென்றலோடு நடந்தவளும் தென்பொதிகை விட்டெழுந்து சந்தனத்தின் புதுமனத்தில் தோய்ந்தவளும் எந்தையும் தாயும் மகிழ்ந்த குலாவி சிந்தை இனித்திடச் சிறந்தவளும் எந்த நாவசைக்கும் நற்றமிழ் நங்காய் வாழி முத்தம் தந்து முகம் தழுவும் முத்தமிழ் மங்காய் வாழி. சில்லென்று வீசுகிற பூங்காற்று சிட்டுக்குருவிகளை தொட்டு தழுவுகிற ஒரு சுகமான மாலை வேளையில் அந்தி வெளிச்சம் முந்தி விரித்து பூமிக்கு பந்தி வைத்துவிட்டு காலை கதிரவன் தன் வேலையை முடித்துவிட்டு கீழை திசையில் தன் காற்சலங்கைகளை கழற்றி வைக்கிற ஒரு மாலை பொழுதில் நிலவின் விழுதுகள் பூவிளக்குகளை சுமந்து கொண்டு வனதேவதைகளுக்கு வாழ்த்து சொல்லுகிற வசந்தமான ஒரு முன்னிரா பொழுதில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிற தலைவாசலுக்கு பக்கத்தில் அர்த்தத்தோடும் ஆழத்தோடும் 27 ஆண்டுகள் தமிழ் சமூகத்தை ஊடறுத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை இந்த சமூகத்துக்கு அர்ப்பணித்திருக்கிற மாருதி கல்வி நிறுவனங்களின் 2023 ஆண்டு விழா அரங்கேறுகிற மேடையில் உற்சாகத்தோடு நின்று உரையாற்றுவதை நினைக்கிற பொழுது உண்மையிலேயே ஆயிரம் மழை மேகங்கள் ஒன்று கூடி மழையாக இந்த மண்ணுக்கு வருகிற பொழுது ஈரத்தால் இந்த நிலம் எப்படி புலகாங்கிதமடையுமோ அப்படித்தான் இந்த கல்வி நிறுவனத்திற்குள் நின்று பேசுகிற போது உண்மையிலேயே மனதிற்குள்ளே மழை விழுவது மாதிரி இருக்கிறது. தூறல் விழுகின்ற துடிப்பு கேட்கிறது. பருத்தி புடவை கட்டியிருந்த பைங்குழி உறுத்தி பட்டுச்சேலை கடைக்குள்ளே நுழைந்து விட்டால் தன்னை எப்படி பறிகொடுத்து நிற்பாரோ அப்படித்தான் 21ஆம் நூற்றாண்டை கல்வி புலத்தில் ஒழுக்கத்தோடும் உண்மையோடும் நேர்மையோடும் ஒரு நல்ல கல்விக்கூடத்திலே தங்களை அர்ப்பணித்து கொண்டு படிக்கிற மாணவ மாணவியருக்கு முன்னால் பேசுகிற சிலிர்ப்பு உண்டாகிறது. இதே நாளில் தமிழ்நாட்டில் ஜனவரி பிறந்துவிட்டால் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் என்கிற 4 மாதங்களில் ஏறத்தாழ தமிழ்நாட்டின் நிறைய கல்விக்கூடங்களில் ஆண்டு விழா நடைபெறும். இதே நாளில் ஏறத்தாழ ஒரு 6 கல்விக்கூடங்கள் கல்லூரிகளில் நான் பேசுவதாக இருந்தது. ஆனால் ஏன் மாருதி கல்லூரி கல்விக்கூடங்களுக்கு நான் வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் மரியாதைக்குரிய இந்த கல்வி நிறுவனத்தினுடைய செயலர் அண்ணன் பிரபு அவர்கள்தான் காரணம். காசுக்காகவும் கடமைக்காகவும் உடைமைக்காகவும் நிறைய இடங்களில் பேசிவிட்டு போய்விடலாம். அதற்காக என்னுடைய அட்டவணைகளை நான் நிரல்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். என்னுடைய அன்பு நண்பர் இசையமைப்பாளர் பால் ஜெரோ என்னோடு பயணித்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய நீண்ட பயணங்களிலெல்லாம் பாடல் எழுதுவதும் இசையமைப்பதுமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் என்னிடத்தில் கேட்டார், இன்றைக்கு என்ன இத்தனை கல்விக்கூடங்களை விட்டுவிட்டு மாருதி நிறுவனத்திற்காக நீங்கள் ஏன் இவ்வளவு முயற்சி எடுத்து சென்னையிலிருந்து மதுரை விமானம் வந்து மதுரையிலிருந்து வருகிறீர்களே என்று கேட்டபோது சொன்னேன், ஒரு கல்வி நிறுவனம் நான் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு காலம் 2000-3000 கல்வி நிறுவனங்களிலே பேசிவிட்டு வந்திருக்கிறேன். ஒரு சில கல்விக்கூடங்கள் தான் கல்வியை வியாபாரமாக இல்லாமல் கல்வியை இந்த சமூகத்திற்கு தாரை பார்க்கிற தாய்மை உணர்வோடு சில கல்விக்கூடங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வரிசையில் தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த கல்விக்கூடங்களில் ஒன்றாக இருக்கிற மாருதி கல்வி நிறுவனத்திற்கு நாம் வருவதற்கு கட்டாயப்பட்டிருக்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன் என்று
அவரிடத்தில் நான் எடுத்துச் சொன்னேன். அதற்கு அடிப்படை காரணம், பிரபு அவர்கள் இந்த கல்வி நிறுவனத்தினுடைய செயலர். மரியாதைக்குரிய ஜெகதீஷ் ராமசாமி ஐயா, சுந்தரம் போன்றவர்களெல்லாம் இங்கே இருந்தால் கூட என்னோடு தொடர்பு கொண்டு கடந்த ஓராண்டு காலத்திற்கு மேலாக எங்கள் கல்விக்கூடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று தொடர்ந்து அழைத்து கொண்டே இருந்தவர் பிரபு அவர்கள். என்னுடைய சூழல் அவருக்கு அருகாமையிலேயே தெரியும். பல்வேறு சூழல்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சுகமான சில விஷயங்களை எல்லாம் கடந்து உடல்நலம் குன்றிய நேரத்திலும் கூட கண்டிப்பாக வர வேண்டும். அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு நான் தலை வணங்குகிறேன். என்னை அழைத்தார் என்பதற்காக அல்ல. அவர் நிர்வாகத்தின் உயரத்தில் இருக்கிறவர். அவர் நினைத்திருந்தால் என்னுடைய அலைபேசி எண்ணை ஒரு ஆசிரியரிடத்தில் ஒப்படைத்து அந்த ஆசிரியரை தொடர்பு கொள்ள சொல்லி, நான் வருகிற வரை எப்படி வருகிறார்கள், எப்படி செல்கிறார்கள் என்பதெல்லாம் அவர் நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். இந்த கல்விக்கூடம் நியாயத்தோடு இருக்கிறது, உண்மையான உழைப்போடு இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது என்பதற்கு அடிப்படை காரணம், ஓராண்டு காலம் இந்த 20-30 மணி நிமிடத்தில் பேசுவதற்காக ஒரு நிறுவனத்தினுடைய செயலர் தமிழ் சமூகத்தை தலைமுறைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் தகுந்த அறிவுரையை அல்ல, தகுந்த அறவுரையை சொல்வதற்கு நான் வர வேண்டும் என்று அவரே என்னுடைய அலைபேசியில் தொடர்ந்து தொய்வில்லாமல் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு இறங்குகிற வரை அவர் மாத்திரம்தான் இந்த கல்வி நிறுவனத்தின் சார்பாக என்னிடத்தில் பேசி என்னை அழைத்து வந்திருக்கிறார். அப்படியென்றால் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் கடமைக்காகவும் ஏதோ ஒரு உரிமையற்ற நினைவுகளோடு இல்லாமல், கடமைக்காக செயலாற்றாமல் உண்மையாக இந்த சமூகத்திற்கு செய்ய வேண்டும். இன்றைக்கு வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு நாங்கள் என்ன உணவு கொடுக்கிறோம், எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் உணவை நாங்கள் தவறாக பயன்படுத்திவிடக்கூடாது என்கிற நிலை வரை அவர்களை நாங்கள் சரியாக பயணித்து செல்ல வைத்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சொன்னதை நினைத்தபோது உண்மையிலேயே கண்கள் பனிக்கிறது, கைகால்கள் கதிர்க்கிறது, உள்ளம் உவப்பு வெள்ளத்திலே குடமுழுக்கு நடாத்தி குதிக்கிறது. காலத்தால் மூத்து கருத்தால் முதிர்ந்து காணமாய் திரிந்து ஞானமாய் சுரந்து வானமாய் விரிந்து வனமாய் விளைந்து உயர்ந்த தமிழால் நான் தொடர்ந்து தொய்வில்லாமல் இலக்கிய சொற்பொழிவாற்றுகிறவன். ஆனால் மாணவர்களுக்காக இறங்கி என்னால் பேச முடியுமா என்றால் அதற்கு இன்னும் நான் என்னை தகுதிப்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு அதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிற காரணத்தால் செல்கிற இடத்தில் பெரும்பாலும் ஆண்டு விழாவில் அதிகம் பேசுவதில்லை. காரணம், தன்னுடைய சிந்தனை சிலிர்ப்புகளை, தங்களுடைய கலை ஆற்றல்களை, தங்களுடைய ஆர்வங்களை எல்லாம் மேடை ஏறுகிற அந்த நாளில் யாரும் காது கொடுத்து அறிவுரைகளை கேட்பதில்லை என்பது ஒரு பொதுவான சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை மீறி இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய நல்ல ஒரு கல்விக்கூடத்தில் கக்கத்திலும் பக்கத்திலும் இருக்கிற ஒரு நல்ல கல்விக்கூடத்தில் சேர்த்திருக்கிறோம் என்கிற உணர்வோடு பேசிய பெருமக்கள் எல்லோரும் சொன்னார்கள். இந்த கல்விக்கூடத்தினுடைய எவ்வளவு ஒழுக்கத்தோடும் எவ்வளவு நேர்மையோடும் எவ்வளவு உழைப்போடும் 27 ஆண்டு காலம் ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவதென்பது அவ்வளவு எளிதல்ல. அவர்கள் வியாபார நோக்கோடு இருந்திருந்தால் இந்த வளாகத்தை அவர்கள் வணிக வளாகமாக மாற்றியிருக்கலாம். மிகுந்த லாபம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு சமூகத்திற்கு நம்முடைய கல்வி நிறுவனம் பயன்பட வேண்டும் என்று மாருதி நிறுவனம் என்றைக்கு முடிவெடுத்ததோ அந்த 27 ஆண்டு காலம் இதற்காக உழைத்திருக்கிற உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து முதலில் நான் நன்றி பெருக்கை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் இங்கு படிக்கவில்லை, ஆனால் உங்கள் பிள்ளைகள் இங்கு படிக்கிறார்கள். நீங்கள் தான் முதல் நன்றிக்கடனோடு இந்த கல்விக்கூடத்திற்கு நீங்கள் இருக்க வேண்டும். அந்த வகையில் ஐயா சுந்தரம் அவர்கள் சொன்னபோது சொன்னார்கள், எந்த பிள்ளையாரும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல பெற்றோர்கள் அமைந்திருக்கிறார்கள் என்றவர் சொன்னார்கள். உண்மைதான். இன்றைக்கு இந்தியாவில் ஏறத்தாழ 2.5 கோடி குழந்தைகளுக்கு கல்வி கிடையாது, ஒரு 6.5 கோடி இளைஞர்களுக்கு வேலை கிடையாது என்கிற ஒரு சூழலில் ஒரு கல்விக்கூடம் எப்படி தன்னை நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயலாற்றுகிற போது, பெற்றோர்களே உங்களுக்கு ஒரு சொல்,
இன்றைக்கு ஒரு குழந்தையை வளர்ப்பதென்பது ஒரு கோவில் கட்டுவதற்கு சமம். ஆனால் இந்த பிள்ளைகளை வளர்த்து இன்றைக்கு ஐயா கவலைப்பட்டார். என்ன கவலைப்பட்டார்? பிள்ளைகளிடத்தில் அலைபேசியை கொடுக்காதீர்கள் என்று கவலைப்பட்டார். உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளுகிறேன். நான் போகிற பக்கமெல்லாம் பெற்றோர்களுக்கான முதல் கவலை இந்த பிள்ளைகளிடத்திலிருந்து எப்படி அலைபேசியையும் அலைபேசியிலிருந்து எப்படி இந்த பிள்ளைகளையும் காப்பாற்றுவது என்கிற கேள்விதான் நமக்கு முன்னால் பெரிய சவாலாக இருக்கிறது. இந்த கல்விக்கூடத்தில் நீங்கள் பயிலுகிற போது உங்கள் குழந்தைகளுக்கு முதலில் நீங்கள் தர வேண்டியது 2 வகை கல்வி. ஒரு குழந்தைக்கு 2 வகை கல்வி என்பது அறிவும் ஆற்றலும் பெறுவதற்கு ஆசிரியர் தருவது வெளிப்படையான கல்வி. அது கல்விக்கூடத்தில் வழங்கப்படுகிறது. வெளியிலிருந்து வகுப்பறைக்கு உள்ளே வருகிறவனுக்கு ஆசிரியர் தருவது அறிவுப்பால். கருவறையிலிருந்து வெளியே வருகிற குழந்தைக்கு பெற்றோர்கள் தாய் தருவது தாய்ப்பால். பெற்றோர்களிடத்தில் அவர்கள் மறைமுகமாக கற்றுக்கொள்கிற கல்வி என்பது அன்பும் பண்பும் தான். இந்த 2 வகை கல்வியை ஒரு குழந்தை மிகச்சரியாக கற்றுக்கொண்டால் அவன் உன்னதமான மனிதனாக இந்த சமூகத்தில் நிலைப்பான் என்பதுதான் உளவியல் உண்மை. 17 வயதிற்குள் ஒரு குழந்தை எதை உள்வாங்குகிறானோ அதுதான் அவனது பண்பாடு. 17 வயதிற்குள் எதை ஒரு குழந்தை உட்கொள்ளுகிறதோ அதுதான் அவனது பழக்க வழக்கம். இந்த உளவியல் பார்வையின் அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வியை உங்கள் முன் வைக்கிறேன். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நீ பொறியாளனாக வர வேண்டும், மருத்துவனாக வர வேண்டும், மிகப்பெரிய விஞ்ஞானியாக வர வேண்டும் என்றெல்லாம் நீங்கள் பேசியிருப்பீர்கள். உங்கள் குழந்தைகளிடத்தில் கேட்டிருப்பீர்கள். நான் கேட்கிறேன், 100 மனிதர்கள் சேர்ந்து சிந்திப்பதை ஒரு மனிதன் சிந்தித்தால் அவன்தான் அறிஞன். 100 அறிஞர்கள் சேர்ந்து சிந்திப்பதை ஒருவன் சிந்தித்தால் அவன்தான் மேதை. 100 மேதைகள் சேர்ந்து சிந்திப்பதை ஒருவன் சிந்தித்தால் அவன்தான் ஞானி. 100 ஞானிகள் சேர்ந்து சிந்திப்பதை ஒருவன் சிந்தித்தால் அவன்தான் இறைவன். உங்கள் குழந்தை மனிதனா, அறிஞனா, மேதையா, ஞானியா, இறைவனா என்று என்றைக்கேனும் கேட்டதுண்டா? இனி கேட்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருப்பதால் இந்த கேள்வியை உங்களுக்கு முன்வைக்கிறேன். காரணம், 10 வயதில் ஒரு குழந்தை அறியாமையோடு இருக்கும், தவறில்லை. 20 வயதில் அழகோடு இரு, 30 வயதில் ஆற்றலோடு இரு, 40 வயதில் செல்வத்தோடு இரு, 50 வயதில் அனுபவத்தோடு இரு, 60 வயதில் அமைதியோடு இரு, 70 வயதில் சந்ததியோடு இரு, 80 வயதில் சன்னதியோடு இரு, 90 வயதில் இருந்தால் நிம்மதியோடு இரு. இந்த வாழ்க்கை சூத்திரத்தை உங்கள் குழந்தைகளுக்கு மிகச்சரியாக எந்த பெற்றோர்கள் கொடுக்கிறார்களோ அந்த குழந்தைதான் இந்த உலகத்தில் உன்னதமான இடத்திற்கு வரும். ஆனால் ஒரு மாணவன் என்பவன், தமிழ் என்கிற நன்னூல் சொல்கிறது, மாணவன் என்பவன் 3 வகையானவன். முதல் வகை மாணவன் அன்னம், பசு போன்றவர்கள். 2வது வகை மாணவர்கள் நிலம், கிளி போன்றவர்கள். 3வது வகை மாணவர்கள் ஆடு, மாடு போன்றவர்கள். ஆனால் மாருதி கல்வி நிறுவனத்தில் படிக்கிற எல்லா மாணவர்களும் முதல் நிலை மாணவர்கள் என்பதை எடுத்து காட்டுவதற்காகத்தான் ஒரு அரங்கம் எவ்வளவு அமைதியோடு இருக்க வேண்டும், ஒரு அரங்கம் எவ்வளவு அறத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கான அமைதி காத்து நீங்கள் கேட்கிற இந்த அழகே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும். காரணம், நீங்கள் மகாத்மாவை போல வர வேண்டிய அவசியமில்லை, காமராஜரை போல வர வேண்டிய அவசியமில்லை, கக்கனை போல ஒரு தலைவனாக வர வேண்டிய அவசியமில்லை, அன்னி பெசன்ட் அம்மையாரை போல இருக்க வேண்டிய அவசியமில்லை, அன்னை திரேசாவை போல இருக்க வேண்டிய அவசியமில்லை. அடிப்படையில் ஒரு நல்ல மனிதனாக உன்னுடைய வாழ்க்கையை பதிவு செய்துவிட்டு போக வேண்டும் என்பதுதான் இந்த சமூகம் எதிர்பார்ப்பது. அதனால்தான் பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளை 7 விஷயங்களை செய்ய சொல்லுங்கள். நான் போகிற இடமெல்லாம் இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருகிறேன். இந்த 7 விஷயங்களில் உங்கள் குழந்தைகள் மிகச்சரியாக செய்தால் அந்த குழந்தைதான் இந்த உலகத்தில் மிகச்சிறந்த குடிமகனாக, உன்னதமான மனிதனாக அந்த குழந்தை வளரும். வருடத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தைகளை அநாதை இல்லங்களுக்கும் முதியோர் இல்லங்களுக்கும் அழைத்து சென்று வாருங்கள். 6 மாதத்திற்கு ஒரு முறை அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு அழைத்து சென்று வாருங்கள். 3 மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு பக்கத்தில் எங்காவது ஒரு பயணம் சென்று வாருங்கள்.
2 மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தை படிக்கிறானோ இல்லையோ ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வீட்டிலே சேமித்து வையுங்கள். மாதத்திற்கு ஒரு முறை உங்கள் குழந்தையை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை யாருடன் பேசாமல் மௌன விரதம் இருக்கச் சொல்லுங்கள். வாரத்திற்கு ஒரு முறை உங்கள் வீட்டு கழிவறைகளை உங்கள் குழந்தைகளையே கழுவச் சொல்லுங்கள். தினமும் ஒரு முறை உங்களுக்கு உடம்பு தந்த, உங்களுக்கு உதிரம் தந்த, உங்களுக்கு வாழ்க்கை தந்த, உங்களுக்கு பாரம்பரியம் தந்த முன்னோர்களை ஒரு நிமிடம் நினைக்கச் சொல்லுங்கள். இது நினைத்தால் என்ன நடக்கும் என்பதை நான் சொல்ல மாட்டேன். கோடிட்ட இடத்தை விட்டுவிட்டு போகிறேன். நிரப்புவது உங்கள் கடமை. உங்கள் குழந்தைகளுக்கு இந்த 7 விஷயத்தை சரியாக செய்ய சொன்னால் அந்த குழந்தை இந்த உலகத்தில் மிக உன்னதமான குழந்தையாக வளரும் என்பதுதான் உண்மை. காரணம், ஒரு மனிதன் அழகாக இருக்கிறான் என்றால் அது அவனது எலும்புக்கும் தசைக்குமான மரியாதை. ஒரு மனிதன் அறிஞனாக இருக்கிறான் என்றால் அவனுடைய மொழிக்கும் நாட்டிற்குமான மரியாதை. உங்கள் குழந்தைகள் இந்த நாட்டிற்கும் இந்த மொழிக்குமான மரியாதை உள்ள அறிஞர்களாக இருக்க வேண்டும் என்று உங்கள் குழந்தைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்பதுதான் இந்த கல்விக்கூடத்தினுடைய அடிப்படை எண்ணமும் அதுதான். எனவேதான் இவ்வளவு ஒழுக்கமான ஒரு கல்விக்கூடத்திற்கு நிறைய கல்விக்கூடங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில கல்விக்கூடங்கள் தான், நான் திரும்ப திரும்ப அதை அழுத்தி சொல்வதற்கு காரணம், பெற்றோர்கள் தான் கல்விக்கூடங்களை நிர்ணயிக்கிறீர்கள், பெற்றோர்கள் தான் கல்விக்கூடங்களை தேர்ந்தெடுக்கிறீர்கள். மிகச்சரியான கல்விக்கூடத்தில் தேர்ந்தெடுத்தால் உங்கள் குழந்தையை பற்றிய கவலை உங்களுக்கு இல்லை. ஆனாலும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சேர்ந்து தருகிற அந்த இருவகை கல்வியால் மட்டும்தான் இந்த குழந்தை மிகச்சிறந்த உயரத்திற்கு வரும் என்றால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மிகச்சரியான விகிதாச்சாரத்தில் அவர்களுக்கு ஆசிரியர்கள் தருவது அறிவும் ஆற்றலும், பெற்றோர்கள் தருவது அன்பும் பண்பும், இது இரண்டும் சரிசமமாக எந்த குழந்தைக்கு கிடைக்கிறதோ அந்த குழந்தைதான் இந்த சமூகத்தின் உன்னதமான இடத்திற்கு வருவார்கள் என்பது இந்த சமூகம் நமக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்திருக்கிற விஷயம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி அறிவு சார்ந்து நம் குழந்தைகளுக்கு நீங்கள் தர வேண்டியது உங்களுடைய சொத்து சுகங்களை அல்ல, அது தான சொத்து. அந்த தான சொத்து என்பது நிலபுலங்களை நீங்கள் எழுதி வைத்து விட்டு போய்விடலாம். அதை இவர்கள் அனுபவிக்கலாம், அனுபவிக்காமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காக கொடுத்திருக்கிற ஞான சொத்து என்பது அற இலக்கியங்கள், அற நூல்கள். அறத்தின் வழியாக வாழ்க்கையை வளர்க்க வேண்டும் என்றுதான் கல்வியை அவர்கள் கையிலே கொடுக்கிறோம். கல்வி என்பது கடைச்சரக்கல்ல, ஏதோ பணம் கட்டிவிட்டோ மாருதி கல்வி நிறுவனம் கல்வி கொடுத்துவிடும் என்கிற கனவுகளோடு இங்கே வராதீர்கள். கல்வி என்பது வெள்ளத்தால் அழியாதது, வெந்தனால் வேகாதது, அல்லத்தான் குறையாதது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாதது, கொள்ளத்தான் இயலாதது. அதுதான் கல்வி. அந்த கல்வியை இந்த சமூகத்திற்கு தர வேண்டுமென்றால் காலத்தின் மீது கவனம் கொள்ள வேண்டும், நம்முடைய சூழலை கவனம் கொள்ள வேண்டும், உழைப்பின் மீது கவனம் கொள்ள வேண்டும். காலத்தின் மீது கவனம் கொள்ளாத சமூகம் உலகத்தில் உயர்ந்ததாக வரலாறு இல்லை. உழைப்பின் மீது நம்பிக்கை இல்லாத சமூகம் வளர்ந்ததாக வரலாறு இல்லை. எனவேதான் அறிவு உன் ஆயுதம், அதை சரியாக பயன்படுத்தாமல் போய்விட்டால் அறியாமையில் மூழ்கி விடுவாய். உழைப்பு உன் ஆயுதம், அதை நீ சரியாமல் பயன்படுத்தாமல் போய்விட்டால் வறுமையில் உழன்று விடுவாய். அன்பு உன் ஆயுதம், அதை சரியாக பயன்படுத்தாமல் போய்விட்டால் உன்னுடைய உறவுகளை இழந்து விடுவாய். தேடல் உன் ஆயுதம், அதை நீ சரியாக பயன்படுத்தாமல் போய்விட்டால் வாழ்க்கையை இழந்து விடுவாய் என்றுதான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சொல்லித் தருகிறது. அதனால்தான் தமிழ் கூறும் நல்லுலகில் தமிழ் சமூகத்தைப் போல, தமிழ் சமூகத்து தலைமுறைகளைப் போல ஒரு மிகப்பெரிய நீண்ட பாரம்பரியமிக்க தமிழ் தலைமுறைகள் வேற தலைமுறைகள் இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. பேசுகிற போது சொன்னார், தமிழை இப்போ செயலை சொல்லுகிற போது சொன்னார், நாங்கள் தமிழை விருப்ப பாடமாக அல்ல கட்டாய பாடமாக வைத்து கொண்டிருக்கிறோம். எவன் ஒருவன் தாய்மொழியில் மிகச்சிறந்து விளங்குகிறானோ அவன்தான் மற்ற துறைகளில் சிறந்து விளங்குவான் என்பது தாகூர் சொன்ன உளவியல் பார்வை. அதை வைத்துதான் தாய்மொழியில் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும். உங்களுடைய எந்த சிந்தனையால் தாய்மொழி என்பது என்ன, எவன் ஒருவன் எந்த மொழியில் சிந்திக்கிறானோ அதுதான் அவனது தாய்மொழி. அந்த உளவியல் அடிப்படையில் நம்முடைய மொழி என்பது இன்றைக்கு நேற்றைக்கு பிறந்ததல்ல, நேற்று மலையில் முளைத்த காளான் அல்ல. நம்முடைய பாரம்பரியம் என்பது கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த குடியில் பிறந்து பொதிகையிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி காவிரி கரையிலே காலார நடந்து கங்கை கரைவரை தோளோடு நிமிர்ந்து வெந்திய மலைவரை வாளால் அளந்து போராடி போராடி வேரோடி வேரோடி
வீழாத விரித்து வரும் வரலாற்றின் பக்கம் தோறும் பதிந்து வாழ்ந்து சலிக்காத வரலாற்று மொழியாக தெரிந்து சேர சோழ பாண்டியரனும் மூவரசர் மடியிலே தவழ்ந்து உச்சங்கு தொட்டிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசைப்போர் மஞ்சத்திலே துயின்று நக்கீரன் நப்பூதன் நன்னாதன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தி ஒன்சாத்தன் தற்கோ இளங்கோ ஆண்பார் தேகும் அறமை முதல் முக்கணியும் தேன்பாலும் தெய்வ தமிழுக்கு அளித்திட்ட கம்பன் இவர்கள் ஊனோடும் உயிரோடும் 2000 ஆண்டுகளாய் அகல் விளக்கு கையிலே எடுத்துக்கொண்டு அணையாமல் தொடரோட்ட பயணமாக நம்முடைய கைகளில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சீதனம் நம்முடைய தமிழ். இந்த மொழி படிக்கின்ற மாணவர்களும் மாணவிகளும் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் அடிப்படை தங்களுடைய தாய்மொழியை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற முழக்கம். தமிழ்நாட்டில் இன்றைக்கு 84 நாடுகளில் விரவி கிடக்கிற தமிழர்கள் தங்களுடைய குழந்தைகளை தமிழிலே பயிற்றுவிக்க வேண்டும் என்று போராடி வருகிறார்கள். அந்த வகையில் மாருதி கல்வி நிறுவனம் தமிழை கையில் வைத்துக்கொண்டு தமிழ் பண்பாட்டை கையில் விட்டுவிடக்கூடாது, தமிழ் கலாச்சாரத்தை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் வாழ்பயிற்சி, சிலம்பம், களரி என்று எல்லாவற்றையும் உங்கள் குழந்தைகளுக்கு தர வேண்டும் என்று போராடி வருகிறது. இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டிய மிகப்பெரிய இடத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். ஆனால் நம்முடைய குழந்தைகளை நாம் நம் கைகளிலே வைத்துக் கொள்கிற காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் தவற விட்டு கொண்டிருக்கிறோம். கலீல் கிப்ரான் சொன்னான், யுவர் சில்ட்ரன்ஸ் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன்ஸ், தே மே கம் த்ரூ யூ பட் நாட் ஃப்ரம் யூ என்று எழுதினான். அவன் எழுதியதற்கு காரணம் உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்ல, உங்கள் குழந்தைகள் உங்கள் வாயிலாக வந்திருக்கலாம், ஆனால் அவர் உங்களுக்காக வரவில்லை என்று அவன் எழுதினான். இதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் குழந்தைகள் உங்கள் கைகளில் இருக்க மாட்டார்கள். காரணம், இன்றைக்கு ஒரு ஜப்பான் நாட்டு குழந்தை இடத்தில் ஒரு அலைபேசியை கொடுத்தால் அந்த அலைபேசியை பயன்படுத்திவிட்டு பக்கத்தில் வைத்துவிடும். பெற்றோர்கள், எந்த ஜப்பானிய பெற்றோர்களும் எங்கள் குழந்தை அற்புதமாக அலைபேசியை கையாளுகிறார்கள் என்று ஒருபோதும் அவர்கள் மகிழ்ந்ததே கிடையாது. அவர்கள் நினைப்பதெல்லாம் எங்கள் குழந்தைகள் தொழில்நுட்பத்தில் அடிமையாகக்கூடாது, எங்கள் குழந்தைகள் தங்களுடைய மதிநுட்பத்திலே தான் ஆளுமையோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். நம்முடைய பெற்றோர்கள் அப்படி இல்லை. சமீபத்தில் திருச்சியில் மாலை நேரம் ஒரு புகைவண்டியிலே நான் ஏறி சென்னைக்கு பயணப்படுகிற போது எனக்கு எதிரில் அமர்ந்த ஒரு பெற்றோர்கள் ஒரு 3 அல்லது 5 அல்லது 4 அல்லது 5 வயது இருக்கும் ஒரு குழந்தை இடத்தில் அலைபேசியை கொடுத்திருக்கிறார்கள். திருச்சியிலிருந்து தாம்பரம் வருகிற வரை ஏறத்தாழ ஒரு 4.5 மணி நேரம் ஒரு குழந்தை முழுமையாக அந்த அலைபேசிக்குள் கரைந்து விடுகிறது. 5 வயது. அதனுடைய கண், அதனுடைய நரம்பு, அதனுடைய பார்வை, அதனுடைய விரல்கள் எல்லாம் 5 வயதில் அதற்கு பழக்கப்பட்டால் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று அந்த பெற்றோர்கள் சிந்திக்கவே இல்லை. ஆனால் ஜெர்மன் நாட்டில் நான் பயணப்பட்ட போது புகைவண்டியில் எந்த பெற்றோர்களும் குழந்தைகளுக்கு அலைபேசி தருவதில்லை. இதை நான் நேரடியாக கண்கூடாக பார்த்த சாட்சியத்தால் சொல்லுகிறேன். காரணம், அந்த குழந்தைகளுக்கு கையில் புத்தகங்களைத்தான் தந்திருக்கிறார்கள். பிரான்ஸ் தேசத்தில் ஒரு இடத்திற்கு நான் சென்றிருந்த போது ஒரு மிகப்பெரிய தேவாலயம், அந்த தேவாலயத்திற்கு முன்னால் ஒரு வயது முதிர்ந்த கிழவன் ஒருவன் அமர்ந்திருக்கிறார். அவருடைய கையில் இருக்கிற டாலர்களை சிறு பிள்ளைகளெல்லாம் சென்று டாலரை 1, 2 கொடுத்துவிட்டு கையில் இருக்கிற தானியம், கோதுமை, அரிசியை வாங்கி கொண்டு அந்த தேவாலயத்தினுடைய மைதானத்தில் நிற்கிறார்கள். நூற்றுக்கணக்கான புறாக்கள் பறந்து வருகிறது. பறந்து வந்து அவர்கள் மேல் இருக்கிற அந்த தானியங்களை கொத்தி கொத்தி தின்கிற காட்சியை நான் வீடியோ படம் எடுத்தேன். பிறகு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து பக்கத்தில் இருக்கிற இடத்தில் கேட்டேன், இது என்ன சுற்றுலா பயணிகளை கவர்வதற்கான திட்டமா என்று கேட்டேன். அவர் மேலே என்னை ஏற இறங்க பார்த்துவிட்டு அவர் சொன்னார், இல்லை, எங்கள் பிரான்ஸ் தேசத்து குழந்தைகள் சிறு வயதிலேயே பிற உயிர்களை நேசிக்க வேண்டும், பிற உயிர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற பண்பை நாங்கள் பழக்கப்படுத்துவதற்காகத்தான் இதை நாங்கள் எங்கள் மண்ணிலை நாங்கள் இதை குழந்தைகளுக்கு செய்கிறோம் என்று சொன்னார்கள். அதே நினைவுதான் சில பிரபு சொன்னபோது சொன்னார், எங்களுடைய குழந்தைகள் உணவுகளை ஒருபோதும் தவறாக பயன்படுத்தாமல், சாதாரணமாக கீழே போட்டு விடாமல், பிறருக்கு உதவக்கூடிய தன்மையை எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னபோது, பரவாயில்லை, பிரான்ஸ் தேசத்தினுடைய இதயத்தின் எங்கோ ஒரு ஈரம் மாருதி கல்வி நிறுவனத்தில் இருக்கிறது என்பதை நினைக்கிற போது உண்மையிலேயே இதயம், நெஞ்சம் மகிழ்கிறது, இதயம் தேன்கூடுகளிலே தொங்குகிறது. ஒரு ஈரமான ஒரு வாடையை இந்த தலைமுறைகளுக்கு தருகிற உங்களுடைய நெஞ்சத்தை பாராட்டுகிறேன். காரணம், இன்றைக்கு ஒரு மனிதன்
திரும்பி பார்க்கிற போது பெரும்பாலான மனிதர்களுக்கு வந்து போன சுவடுகள் கூட கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் திரும்பி பார்க்கிற பொழுது வாழ்க்கை மிகப்பெரிய கல்வெட்டை போல வாழ்க்கையை பதிவு செய்திருக்கும். சில கல்விக்கூடங்கள் வியாபாரத்திற்கு பின்னால் போயிருக்கிறது. ஆனால் மாருதி கல்வி நிறுவனம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கிற பொழுது இந்த சமூகத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு கொடையை செய்திருக்கிறீர்கள். மிகப்பெரிய விஷயத்தை, இந்த சமூகத்தை மடைமாற்றம் செய்வதற்கு நீங்கள் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறீர்கள். காரணம், வயிற்றுக்குள் சென்று விடுகிற அரிசிக்கும் வாயோடு நின்று விடுகிற அரிசிக்கும் அர்த்தங்கள் வேறு வேறு. அப்படித்தான் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதனுக்கும் போராடாமல் தேங்கி நின்று விடுகிற மனிதனுக்கும் வாழ்க்கை என்பது வேறு வேறு. மாருதி கல்வி நிறுவனத்தில் படிக்கிற மாணவர்களும் மாணவிகளும் போராட்டங்களை தாங்கி வென்று விடுகிற மனிதர்களாய் இந்த சமூகத்தில் வளம் வர வேண்டும் என இந்த சின்ன மணி நேரத்தில் நான் எதை சொன்னேன், எதை விட்டேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்கள் குழந்தைகள் இந்த சமூகத்திற்கு பயன்படுகிற குழந்தைகளாய், இந்த உலகத்திற்கு தேவையான குழந்தைகளாய், இந்த சமூகத்தை தங்களுடைய தோள்களிலே தூக்கி நிறுத்துகிற குழந்தைகளாய் உங்கள் குழந்தைகளை வளர்க்க வேண்டும். அதற்காக தாய்மொழியில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். நீங்கள் நினைப்பதைப் போல நம்முடைய பாரம்பரியத்தை உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லுங்கள். ஏதோ கோட்டை முதல் குமரி வரை வாழ்கிறவன் தான் தமிழன், நாம் ஏதோ ஒரு 100 ஆண்டு கால பாரம்பரியத்தில் வந்தவர்கள் என்று உங்கள் குழந்தைகளுக்கு ஒருபோதும் சொல்லிவிடாதீர்கள். காரணம், இந்த உலகத்தில் எந்த இனமும் மானுடத்திற்கு பகுத்து தந்த அறநெறிகள் தமிழ் சமூகம் தந்ததைப் போல யாரும் தரவில்லை. அதுதான் உண்மை. காரணம், இந்த வாழுகிற பூமியை 5ஆக பிரித்தவன் தமிழன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று வீசுகிற காற்றை 4ஆக கண்டவன் தமிழன். கிழக்கிலிருந்து வீசினால் குண்டல் காற்று, மேற்கிலிருந்து வீசினால் கோடை காற்று, வடக்கிலிருந்து வீசினால் வாடை காற்று, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல் காற்று என்று காற்றை 4ஆக பிரித்தவன் தமிழன். மொழியை இயல், இசை, நாடகம் என்று 3ஆக பிரித்தவன் தமிழன். வாழ்வினுடைய உணர்வுகளை அகம், புறம் என்று 2ஆக பிரித்தவன் தமிழன். வாழ்வையும் ஒழுக்கத்தையும் ஒன்றாக கண்டவன் தமிழன். நம்முடைய முன்னோர்கள் இந்த சமூகத்திற்கு அளித்த பங்களிப்பு யாராலும் தர முடியாதது. அவர்களுடைய தொடர்ச்சியாக, அவருடைய நீட்சியாக, அவருடைய மீட்சியாக நம்முடைய குழந்தைகள் இந்த சமூகத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்திற்கு பயன்பெறுவதைப் போல அவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். எட்டயபுரத்திலே தாய்ப்பாலை குடித்துவிட்டு 8 திசைகளுக்கும் தமிழ்ப்பாலை குடிக்க தந்த பாரதி சொன்னால், ஊருக்கு உழைத்திடல் யோகம் என்று சொன்னார். பைபிள் சொல்லுகிறது, கொடுங்கள் உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்கிறது. பகவத்கீதை சொல்லுகிறது, சமைக்கும் போது கூட தனக்காக மட்டும் சமைப்பது பாவம் என்கிறது. ஆக இந்த சமூகம் இன்னொருவரால் பயன்பட வேண்டும், இன்னொருவனுக்கு பயன்படுகிற சமூகமாக இந்த சமூகத்தினுடைய தலைமுறைகள் வளர வேண்டும் என்பதுதான் நமக்கு இந்த உலகம் சொல்லி தந்து கொண்டிருக்கிற பாடம். நீங்கள் பெற்றோர்களே ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பூமியையும் தன்னுடைய குதிங்கால்களுக்கு கீழே குவித்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற சீன அரசாங்கம் இன்றைக்கு பெருந்தொற்று நோயால் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து, வாழ்வாதாரத்தை இழந்து, தங்களுடைய முகத்தை மாற்றி இருக்கிறது. ஆனால் அந்த நாட்டில் இன்றைக்கு மிகப்பெரிய வியாபாரம் என்ன தெரியுமா? முதியோர் இல்லங்கள். மறந்து விடாதீர்கள் பெற்றோர்களே, நான் எழுதினேன், உங்களுடைய முத்தத்தின் ஈரத்தில்தான், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்கிற முத்தத்தின் ஈரத்தில்தான் முதியோர் இல்லங்களின் முகவரிகள் அழியக்கூடும் என்று நான் எழுதினேன். உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், இந்த சமூகம் முரண்பாடுகளோடு அதிக முகம் காட்டுகிறது. வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் அதிகமாக நேசிக்கிற 2 உச்ச நடிகர்களை வைத்து இன்றைக்கு 2 திரைப்படம் வெளியானது. மிகப்பெரிய விவாத பொருளாக இருந்தது. அதில் ஒரு இளைஞன் இறந்து போனான். ஆனால் 2 பேரும் நடிகர்களும் எனக்கு நெருக்கமானவர்கள், 2 பேரும் நடிகர்களும் எனக்கு ரொம்ப தெரிந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த 2 நடிகர்களும் இந்த சமூகத்தில் இவர்கள் சண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் விரும்பாதவர்கள். அவர்கள் தங்களுடைய பணியை செவ்வனே செய்ய வேண்டும், தங்களுடைய தொழில் சிரத்தையோடு இருக்க வேண்டும் என்று தான் தங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து கொண்டார்களே தவிர இந்த தமிழ் சமூகம் அடித்து கொள்ள வேண்டும், இளைஞர்கள் அடித்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் ஒருபோதும் நினைத்ததே இல்லை. அதனால்தான் ஒரு நடிகனாக இருந்து உங்களிடத்தில் சொல்லுகிறேன், எந்த நடிகருக்கு பின்னாலும் இந்த நாட்டை கட்டமைத்து விடக்கூடாது. எந்த நடிகருக்கு பின்னாலும்
இந்த நாட்டை தலைவரை உருவாக்கிவிடக்கூடாது. ஒருவேளை ஒரு நடிகன் மிகச்சிறப்பாக இந்த சமூகத்திற்கு பயன்பட்டு நான் இந்த சமூகத்திற்காக பயன்படுவேன் என்று எந்த ஒரு நடிகனாகவும் முன்வந்தால் அவனுடைய பழக்க வழக்கத்தை, அவனுடைய பண்பாட்டை, அவனுடைய கலாச்சாரத்தை எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டு சரியானவன் என்றால் மட்டும் அவன் பின்னால் செல்லுங்கள். ஆனால் சினிமா என்பது பொழுதுபோக்கினுடைய உச்சம். கழிவறைக்கு சென்றால் கழுவி விட்டுத்தான் வர வேண்டும், எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. சினிமாவிற்கு செல்வது என்பது ரசனையின் உச்சம். நீ போ, பார், ரசி. அதுதான் வாழ்க்கையினுடைய முன்னோடி அல்ல என்பதை என்றைக்கு நீ உணர்கிறாயோ அன்றைக்குத்தான் நான் படித்த இளைஞன். தயவு செய்து இன்றைக்கு ஒரு இளைஞனை இழந்திருக்கிறோம். அந்த பெற்றோர்கள் என்ன நினைத்திருப்பார்கள்? நான் எனக்கு பிடிக்கும், இந்த நடிகரை எனக்கு பிடிக்கும், அந்த நடிகரை எனக்கு பிடிக்கும். அந்த பிடிக்கும் என்பதற்காக என்னுடைய வாழ்வினுடைய என்னுடைய பழக்க வழக்கங்களையெல்லாம் உதறிவிட்டு நடுராத்திரியில் போய் நான் அந்த சினிமாவை பார்த்தால்தான் இந்த பூர்வ ஜென்ம புண்ணியம் கிடைக்கும் என்று என்றைக்கு நீ நினைக்கிறாயோ நீ படித்தவன் அல்ல. தயவு கூர்ந்து இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டும் என்றால் பொழுதுபோக்கை பொழுதுபோக்காக பார்க்க வேண்டும், கல்வியை கல்வியாக பார்க்க வேண்டும், விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும். ஒவ்வொரு துறைக்காகவும் நீ உன்னை தயாரித்துக்கொள். இந்த கூட்டத்திலிருந்து தான் இன்றைக்கு சொல்லுகிறேன், ஒரு நல்ல கல்விக்கூடத்தில் 27 ஆண்டு காலம் படித்து கொண்டிருக்கிற 27 ஆண்டு காலம் இந்த சமூகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு கல்விக்கூடத்தில் படித்து கொண்டிருக்கிற மாணவர்களே, பெற்றோர்களே, உங்களுக்கு முன்னால் சொல்லுகிறேன், இந்த கூட்டத்திற்குள்ளே தான் எதிர்காலத்தில் இந்தியாவை கட்டமைக்கிற ஒரு பிரதமர் ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்த கூட்டத்திற்குள்ளே தான் இந்த இனத்தை கட்டமைக்கிற ஒரு போராளி தலைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். 95 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இந்தியாவினுடைய இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெற்று. அப்படி ஒரு இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெறுகிற ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இலக்கியவாதி இந்த கூட்டத்திற்குள்ளே தான் ஒளிந்து கொண்டிருக்கிறார். நீ மிகப்பெரிய சவாலை இந்த சமூகத்திற்கு நீ தர வேண்டாம். நான் சொல்லுகிற விஷயத்தை இன்றைக்கு மனதில் எழுதி வைத்துக்கொள். அதை மாத்திரம் இந்த சமூகத்திற்கு நீ செய்தால் போதும். பூக்களை பறிக்காதீர்கள், சிறுநீர் கழிக்காதீர்கள், அமைதியாக இருங்கள், தண்ணீரை வீணாக்காதீர்கள் என்று அறிவிப்பு பலகைகளே இல்லாத ஒரு நாட்டை நீங்கள் உருவாக்குங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வெற்றி. எனவேதான் இந்த சமூகம் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்ல வேண்டுமென்றால் நீ படி, சிகரம் தொடுவாய். படி, உன்னதம் எதுவென்று புரியும். படி, உலகம் உன்னை வணங்கும். படி, சென்ற இடமெல்லாம் சிறப்பு சேரும். படி, வாழ்க்கை உன்னை வளமாக்கும். படி, மரணம் கூட உனக்கு மரியாதையாக இருக்கும். அதற்காகத்தான் படிக்க சொல்லுகிறார்கள். நீ படி, செல்வம் சேரும் என்பதற்காக அல்ல. பொருளாதாரத்திற்காக நீ எந்த மொழியையும் கற்றுக்கொள். வாழ்வாதாரத்திற்காக நீ வணிகாதாரத்திற்காக எந்த மொழியும் கற்றுக்கொள். வாழ்வாதாரம் என்பது தாய்மொழி. இந்த தாய்மொழி என்றைக்கும் விட்டுவிடாதீர்கள். தாய்மொழியில் சிறந்து விளங்க வேண்டும். உங்களைப் போல் நானும் ஒரு கிராமத்தில் படித்து இளைஞன்தான். எங்கோ சென்று எங்கோ வளர்ந்து எங்கோ இருந்து இன்றைக்கு ஒரு அற்புதமான தமிழால் உரையாடுவதற்கு நாங்கள் பெற்றுக்கொண்டதும் கற்றுக்கொண்டதும் ஏராளம். உங்களைப் போல் அதிகம் படிக்கிற வாய்ப்பு எனக்கு இருந்தும் படிக்காமல் போய்விட்டோம் என்கிற வருத்தம். 10ஆம் வகுப்போடு படித்தவறியவன் தான் நான். 10ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியவில்லை. அப்படி வாய்ப்பு இருந்தும் படிக்காத காரணத்தால் வகுப்பறை சொல்லித்தராத வாழ்க்கையரை சொல்லித்தந்ததாக நம்பி வெளியே வந்தவன். அதனால்தான் இன்றைக்கு இத்தனை ஆண்டு காலம் தமிழில் உரையாடுவதற்கும் தமிழில் நாவாடுவதற்கும் இந்த சமூகத்தை ஊடறுத்து செல்வதற்கும் இப்படி ஒரு வாய்ப்பை இறைவன் எனக்கு தந்திருக்கிறார் என்றால், காலம் எனக்கு தந்திருக்கிறார் என்றால், தாய்மொழியை நான் உயிராய் நேசித்த காரணத்தால், கற்ற தமிழே நான் பெற்ற புண்ணியம் என்று கருதுவதால் உங்கள் கால் மலர்களில் என் கண் மலர்களை வைத்து நன்றி பெருக்கோடு நகர்ந்து போகிறேன். வேர்களைப் போலல்ல, கிளைகளைப் போல. கிளைகள் முறிந்தால் மீண்டும் துளிர்க்கும் தளிர்க்கும். தங்க தாயகத்தில் பிறந்த வங்கத்து ஞானி தாகூர் சொல்வார், நான் பாட வந்த பாடலை இன்னும் பாடவில்லை, யாழுக்கு இசையூட்டுவதிலேயே என் காலமெல்லாம் கரைந்து விட்டதென்பார். அப்படித்தான் இன்றைக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான சில செஞ்சொல் சித்திரங்களை நேரம் கருதி விரைந்து கொண்டிருக்கிற விழாவில் கரைந்து கொண்டிருக்கிற காரணத்தால் 21 நாள் மட்டுமே வாழுகிற பட்டுப்புழு பட்டு நூல் தந்துவிட்டு மரித்து போகிறது. ஒரு பறவை தன்னுடைய வாழ்நாளில் 10,000 முதற்கொண்டு 30,000 மரங்களை தன்னுடைய எச்சத்தின் வாயிலாக இந்த பூமிக்கு நட்டுவிட்டு போகிறது. ஒரு யானை தன்னுடைய வாழ்நாளில் 50,000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டுவிட்டு போவதாக இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற பாடம். இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த சமூகத்திற்கு நீ என்ன செய்ய போகிறாய் என்கிற கேள்வி நமக்கு முன்னால் நிற்கிறது. நிறைய தீக்குச்சிகள் இருக்கிறது, ஆனால் போதிய வெளிச்சமில்லை. நிறைய மக்கள் இருக்கிறார்கள், போதிய மனிதர்கள் இல்லை. நீங்கள் மக்கள் கூட்டத்திலிருந்து விடுபட்டு மனிதர்களாக இந்த சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி கடைசியாக ஒன்றை சொல்லுகிறேன். ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஆப்பிள் அலைபேசி, ஆப்பிள் நம்முடைய கணிப்பொறி என்று
உலகம் முழுவதும் பரவிய ஆப்பிள் நிறுவனத்தினுடைய உரிமையாளர் ஸ்டீவ் ஜாப்ஸ் தன்னுடைய மரணப்படுக்கையில் கொடுத்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் $1 என்னுடைய டாலர் $1 கீழே விழுந்தால் அதை குனிந்து எடுப்பதற்குள் அந்த நேரத்தில் எனக்கு $7 செலவாகிவிடும் என்பதால் பொருளை நான் குவித்தேன். உலகம் முழுவதும் எனக்கு மிகப்பெரிய செல்வந்தர்களில் ஒருவனாய் வளர்ந்தேன். ஆனால் இன்றைக்கு மரணப்படுக்கையிலே படுத்திருக்கிறேன். உலக மக்களே, என்னுடைய வாக்குமூலம் என்ன தெரியுமா? எனக்கு எல்லா செல்வங்களும் வந்துவிட்டது. ஆனால் அதிலிருந்து ஒரு பைசாவை கூட, ஒரு காசை கூட நான் எடுத்துக்கொண்டு போகப் போவதில்லை. ஆனால் மனநிறைவு தருகிற என் குழந்தைகள், என் குடும்பம், என் நண்பர்கள் என்று அன்பையும் இரக்கத்தையும் நான் சம்பாதிக்காமல் விட்டுவிட்டேன். தயவு செய்து, இந்த உலகம் இயந்திரங்களால் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதயங்களால் கட்டமைக்கிற இந்த நூற்றாண்டை இதயங்களால் கட்டமைக்கிற நூற்றாண்டாக மாற்றுகிற பொறுப்பை இன்றைக்கு இருக்கிற தலைமுறைகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கடைசியாக சொல்லிவிட்டு இறந்து போனான். இந்த மரண வாக்கு மூலம் இந்த மானுடத்திற்கு கொடுக்கப்பட்ட பாடம் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு, இந்த சமூகத்திற்காக, இந்திய மண்ணிற்காக இரத்தம் சிந்தி சுதந்திரத்திற்காக போராடி பெற்ற தந்தை காந்தி சொன்னார், இந்த நாடு அடுத்த கட்ட வல்லரசாக மாற வேண்டுமென்றால், அடுத்த கட்ட நகர்வாக இருக்க வேண்டுமென்றால் 7 பாவங்களை செய்து விடாதீர்கள் என்று அவர் எழுதி வைத்து விட்டு போனார் தன்னுடைய சுயசரிதையில். உழைப்பற்ற செல்வம், பண்பாடற்ற கல்வி, மனசாட்சியற்ற அறிவியல், மனிதநேயமற்ற மகிழ்ச்சி, தியாகமற்ற வழிபாடு, நேர்மையற்ற அரசியல், கொள்கையற்ற அரசியல், நேர்மையற்ற வியாபாரம். இந்த 7 பாவங்களை செய்யாமல் இருக்க வேண்டுமென உங்கள் காலங்களில் நீங்கள் முயற்சிக்க வேண்டுமென வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். உங்களுடைய இளமை இனிமையான கனவுகளாலும், உங்கள் வளமை உன்னதமான உழைப்பாலும், உங்களுடைய முதுமை நிறைவான நிம்மதியாலும் இருக்க வேண்டுமென பிச்சிப்பூ சொற்களால் உச்சி முகர்ந்து மெச்சி மகிழ்ந்து தமிழ் வணக்கம் தாழம்பு சொற்களால் உங்கள் தாளடிகளில் என் தமிழை வணக்கம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வளரட்டும் மாருதி கல்வி நிறுவனம்.